Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பூண்டு லேகியம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் நாட்டு பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிற போறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் 1 கப் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். சேர்த்துட்டு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கிற போறோம். இப்போ நல்லா பூண்டு ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். அதிக அளவுக்கு தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம லேகியம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் பனங்கருப்பட்டி தூள் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிற போகிறோம். நல்லா சுத்தமான கருப்பட்டினா டைரெக்டாகவே போட்டு நீங்கள் லேகியம் செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா மண் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் லேகியம் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கருப்பட்டி கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிற போகிறோம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நார்மலாகவே இந்த லேகியம் எல்லா பேருமே சாப்பிடலாம். முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாக இருக்கும். அவங்களாம் இந்த மாதிரி பூண்டு லேகியம் டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிடும்போது தாய்ப்பால் சுரக்கிறது வந்து அதிகரிக்கும். அதே போல் வாய்வு தொந்தரவு இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் பூண்டுக்கு 1/2 கப் பனங்கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கேன். 50 கிராம் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி நெய்யும் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிற போகிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பூண்டு லேகியம் வந்து கொஞ்சம் தெரிக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து செய்யுங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நல்ல கலர் மாதிரி நம்மளோட பூண்டு லேகியம் ரெடி ஆயிடுச்சு. அந்த சட்டியில் ஒட்டாமல் வரணும், அதுதான் பதம். இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெடாது. இப்போ நம்மளோட பூண்டு லேகியம் ரெடி ஆயிடுச்சு. இது தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் வந்து டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிடும்போது தாய்ப்பால் சுருக்கிறது அதிகரிக்கும். அதே போல் வாய்வு தொந்தரவு இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். இதயத்தில் சேரக்கூடிய கொழுப்பை வந்து பூண்டு கரைச்சிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.